எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். எடப்பாடி பழனிசாமி இப்படி சாஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அக்கா நல்லா இருக்குடா, என்ன பாடுபடுத்துனீங்க, இதெல்லாம் தப்புங்க, திருப்பி இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னதை அப்படியே பாடி ஷேம் பண்ணி காமிச்சாரா இல்லையா? இன்றைக்கி பாடி ஷேம் பற்றி பேசுகிறாங்களே, சட்டசபையில் இப்படி நடிக்கக்கூடாது மாற்றுறாங்கன்னு. துரைமுருகன் பண்ணதுக்கு பேர் என்னது? நீங்கள் யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் யாராவது வயசு பசங்க எழுதி கொடுக்குறது, மேடையில் பேசுகிற மாதிரி எழுதி கொடுக்குறது கொண்டு வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க. நீங்கள் தான் அம்பலப்பட்டு போவீர்கள். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, என்னடா சட்டசபையில் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க அடி தாங்காமல் அந்த டேபிள் கீழே போனப்போ ஒரு எம்எல்ஏ உள்ளே கையை விட்டு முடியை பிடிச்சி எடுப்பார். அதனால தான் அந்த முடியை அப்படி அவங்க கலைஞ்சி. அதற்கு பிறகு நம்முடைய பத்திரிகையாளர் ஒரு கேட்டபோது அந்த மாதிரி விற்க வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். நான் அதான் விற்க பிடிங்கலான்னு நினச்சேன். ஆனால் சொந்த முடியா அவ்வளோ இழுத்தம் வரல. அப்போ அவ்வளோ இழுத்த பொழுது என்ன வேதனையை அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்றதுலாம். சேலையில் கிழிக்கப்பட்டது, ஜாக்கெட் அந்த பின்னு அதோட பிச்சுக்கிட்டு வந்தது, இதெல்லாம் நேரலில் இருந்தால் மக்கள் எதெல்லாம் பார்த்துருப்பாங்க. இவர்கள் காலத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாவற்றையும் மறந்து விட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் என்னை காட்டலைன்றதுலாம். ஓகே, இந்த விஷயங்கள் இது என்ன பிரச்சனைனா, இவர் எதையோ காட்டாமல் இவர் பல கருத்துக்களை பேசின மாதிரியும், ஓகே, அதை காட்டாமல் மறைச்ச மாதிரியும் ஒரு பிட்டை போடுறாரு. இதை பல திமுககாரங்க நம்புவாங்க. திமுக தலைவர்களுடைய பிரதான விஷயமே என்னென்னா, அந்த கொத்தடிமை மனோபாவம் இருக்குல்ல, இவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்புவார். சார் சின்ன குறுக்கீடு சார், முதல்வர் கடைசியாக பதில் சொன்னார் சார். அதையும் தாண்டி முதல்வர் கடைசியாக பதில் சொன்னார் சார். அதையும் தாண்டி முதல்வர்கிட்ட இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ வச்சு எதிர்கட்சியிலேருந்து பல்வேறு கேள்விகள் வந்துருச்சு. அதற்கு டைரெக்டாக முதல்வர் பதில் சொல்லாமல் சக அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க சார். இதுவும் வந்து சட்டமன்றம் பார்க்காத ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலீஸ் உள்துறை பற்றி பேசும்போது வந்து ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறாரு, சில சமயம் வந்து ஆலோசனை அவர்கள் பேசுகிறாங்க. முதல்வர் அந்த இடத்துல பேசியிருக்கலாமே சார், எதுக்கு வந்து சக அமைச்சர்கள்கிட்ட வந்து அந்த பதில் சொல்கிறத வந்து கொடுத்தாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. சில விஷயங்களை இவர்கள் தான் பேசணும், அவர்கள் தான் பேசணுன்றதுலாம் கிடையாது. ஓகே, முதல்வர் துறையில் முதல்வர் பேசணும். ஆமாம், அவர் இவருக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாரு, அவர் எடுத்து பேசுகிறார், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார். ஆனால் வேறு துறை அமைச்சர்கள் அவர்களோட இன்னொரு துறை அமைச்சர் கையில் எடுத்துக்கிறாங்கன்னா அது தவறு. அதில் ஒன்று தான் கவர்னருக்கு சரியாக தமிழ் பேச வரலன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இவர்களோட சேர்ந்த சகவாசம், திமுகவோட சேர்ந்த சகவாசம் சொன்னோம். ஒருவேளை அவங்களுக்கே கொடுத்துருக்கலாம், நீங்கள் இதை பேசுங்க. ஆளுநர் தமிழ் தெரியாதவர், அவர் தமிழ் பேச உச்சரிக்கிறார் அப்படின்றது நல்ல விஷயம். அதில் போய் குற்றம் கண்டுபிடிக்குது, அது 37 இடத்துல அப்படின்றதுலாம் வந்து காமெடியான விஷயம். தண்ணீர் பாட்டில் பற்றி சொன்னாங்க, அது கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்துச்சு சார். லாஜிக்காக இருந்தது. நான் சொல்லட்டுமா அது ஏன் பண்ணுறாங்க? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்படி பார்க்குறீங்க? கவர்னர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக போயிருக்கு. கடைசியாக முதல்வர் அவர்கள் பதில் பேசியிருக்காரு. குறிப்பாக இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்கீங்க கடந்த காலங்களில். இன்றைக்கி சட்டமன்ற கவர் பண்ணாமல் வெளியே இருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மரபுகள் இருக்கும் சார். குறிப்பாக இந்த கவர்னர் உரையின் மீதாக நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் அதை வந்து ஆரம்பிப்பாங்க, முடிப்பது வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு வந்து அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிட்டாரு, அவை முடிந்து விட்டதுன்னு சொன்ன பிறகும் அமைச்சர் பேசியிருக்காரு. இதையெல்லாம் பின்னாடி போய் பேசலாம் விரிவாக. குறிப்பாக இந்த உரையை எப்படி சார் குறிப்பாக இந்த சட்டமன்ற செஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கதாநாயகன் நேரலை. சட்டமன்றத்தை இவர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க என்பதை கடந்த கால வரலாறுகளில் நம்ம படிச்சிருக்கோம். 89லலாம் நான் சட்டமன்றத்தில் இல்லை, அந்த வயதும் எனக்கு இல்லை.
ஆனால் 89இல் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை நேரடியாக பார்த்த பத்திரிகையாளர்கள் என் கூட இருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு கொடூரமானது, அதெல்லாம் சொல்ல முடியாது. சின்னதாக ஒன்று சொல்லணுன்னா, அவங்க இப்படி முடியெலாம் இப்படியாகி வந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த பேட்டியில்? ஆமாம், இந்த ஃபோட்டோவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க அடி தாங்காமல் அந்த டேபிள் கீழே போனப்போ ஒரு எம்எல்ஏ உள்ளே கையை விட்டு முடியை பிடிச்சி இழுப்பார். அதனால தான் அந்த முடி அப்படி அவங்க கலைஞ்சி வந்தது. அதற்கு பிறகு நம்முடைய பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட பொழுது, அந்த மாதிரி விற்க வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் நான், அதான் விற்க பிடிங்கிடலான்னு நினச்சேன், ஆனால் சொந்த முடியா அவ்வளோ இழுத்தம் வரல அப்படின்னு. அப்போ அவ்வளோ இழுத்த பொழுது என்ன வேதனையை அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் அது. சேலைகள் கிழிக்கப்பட்டது, ஜாக்கெட் அந்த பின்னு இருக்குல்ல அதோட பிச்சுக்கிட்டு வந்தது மாதிரி. இதெல்லாம் நேரலையில் இருந்தால் மக்கள் எதெல்லாம் பார்த்துருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள். அதிமுகவில் தாமரைக்கணின்னு ஒருத்தர் இவர் பண்ருட்டி ராமச்சந்திரனில் முதுகில் அடிக்க கேட்டால் சும்மா செல்லமாக தான் தட்டினேன்னு சொல்ல, அந்த மாதிரி இது இல்லாமல் பல விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் பத்திரிகைகள் வர்றது, நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதுறது, அதில் முக்கியமான பத்திரிகைகள்லாம் பெரும்பாலான விஷயங்களை எழுத மாட்டாங்க. சிலர் உரிமை மீறல் பிரச்சனை வந்துருமோன்னு பயம், இன்னொன்று சார்பு எடுப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக எழுத மாட்டாங்க. கடந்த சட்டசபை கூட்டத்தொடர்லேயே இந்த நேரலை இல்லாததுனால பேருக்கு ஒரு நேரலை இல்லாமல் சில நிகழ்வுகளை ஒளிபரப்பும் போதில் கூட முதலமைச்சர் பேசிட்டு பதின்னு கட் ஆகிடும். மறுபடியும் முதலமைச்சர் பேசுவார், மறுபடியும் கட்டாயி ஒரு நிமிஷம் இருக்கும், மறுபடியும் முதலமைச்சர் பேசுவார், மறுபடியும் கட்டாயி ஒரு நிமிஷம் இருக்கும், சபாநாயகர் பேசினா ஏதாவது சொல்லுவார், மறுபடியும் கட் ஆகிடும். இப்படி எல்லாம் விந்தையான ஒளிபரப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த சட்டசபையில் நேரலை தான் கதாநாயகன். இந்த கதாநாயகன் பலருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார். அதனால் இந்த சட்டசபையில் மக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கூடிய விரைவில் மக்களுக்கு லைவ்லேயே பல பிரச்சனை இருக்குங்கிறாங்களே சார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறத காட்ட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஆளுங்கட்சி சபாநாயகர் இவங்களுக்கு மட்டும்தான் கேமராவில் காட்டுறாங்க. நேரலை பார்த்தீங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறார் சார், நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவர் பேசுனதை முழுசும் ஒளிபரப்புனாங்கல்ல. அவர் சொன்ன புஷ்பா பட பாணியில் ஒவ்வொரு தடவையும் அவர் முத சொன்னதும், அதுக்கு பிறகு வெளியிலலாம் அதையே சொல்லிட்டு இருந்ததும், ஊர்ந்த பாடி தவழ்ந்த பாடின்ற மாதிரி இப்போ புஷ்பா பட பாணி சோபா மாடல் அரசியல்ன்றதை சட்டசபையில் 2வது தடவையும் பதிவு பண்ணதையும், மின்வெட்டு இருக்கிறதுலே அதிகம் இவருடைய பெரம்பூர் தொகுதி பல விஷயங்கள் அவர் பேசினதை ஒளிபரப்பணும். ஆமாம், எங்கேயாவது அவர் பேசுறதுல ஏதாவது ஒரு பிட்டு கட்டாச்சா? நீங்கள் எடப்பாடி முகம் கூட தெரியாது, எடப்பாடி என்ன பேசினா கூட தெரியாது, என்ன கேள்வி கேட்டாருன்னு தெரியாத, நான் ஆளுங்கட்சி பதில் சொல்கிறது மட்டும் தான் தெரியும். அப்போது கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் இவர்கள் இவர்கள் காலத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாவற்றையும் மறந்து விட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், என்னை காட்டலைன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் இது என்ன பிரச்சனைனா, இவர் எதையோ காட்டாமல் இவர் பல கருத்துக்களை பேசின மாதிரியும் அதை காட்டாமல் மறைச்ச மாதிரியும் ஒரு பிட்டை போடுறாரு. இதை பல திமுககாரங்க நம்புவாங்க. திமுக தலைவர்களுடைய பிரதான விஷயமே என்னென்னா, அந்த கொத்தடிமை மனோபாவம் இருக்குல்ல, இவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்புவார்கள். நம்பினது மட்டும் இல்லை, இவர்கள் தப்பாக சொல்கிற விஷயங்களையும் அவர்கள் அதை ஏறி நின்று பேசுவாங்க. அது திமுகவில் வழக்கமாக இருக்கிறது, மற்ற கட்சியில் கூட நான் பார்த்ததில்லை. அப்போ இந்த மாதிரி இதை தான் இவர் இந்த பிட்டை போடுறாரு, நான் பேசுனதை காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாராவது என்னங்க பேசுகிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நேரலையில், இவர் என்ன சப்ஜெக்ட் பேசாமல் என்னென்னயோ பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னால், அவர் பேசின பல விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு வருவாங்க. அது அவரே சொன்னார் தெரியுமா அப்படின்வாங்க. அதனால் இது அவர்களுடைய வழக்கம். ஆனால் இந்த சட்டசபை மிக எளிதாக மக்களுக்கு பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று, இந்த சட்டசபை நேரலையெல்லாம் யாரும் கவனிக்கவே மாட்டாங்க, ஆனால் இந்த தடவை கோடிக்கணக்கான பேர் கவனிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல்வர் விஜயுடைய பேச்சை கோடிக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. இதில் நீங்கள் 0 ஹவர், கேள்வி நேரம், விவாதங்கள், சபை மரபு, இந்த மாதிரி பல புதிய வார்த்தைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கக்கூடாது, சபாநாயகர் எந்திரிச்சு நின்னா மற்றவங்கெல்லாம் உட்காந்துடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். சபாநாயகருடைய பவர், இந்த சபாநாயகர் எப்படி சபையை நடத்தி செல்கிறார், எப்படி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறார், போன இதிலெல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்ததே கிடையாது. இந்த தடவை அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதில் சபாநாயகரே சொல்லுவார்.
சபாநாயகர் அப்படியே புகழ்ந்துட்டு இருப்பார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை இல்லாமல் சபையை அவர் முழுமையாக நடத்தி செல்கிறார் அப்படின்றதெல்லாம் நேரலையில் எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் நான் பார்த்தது சட்டசபைக்குள் பார்த்த விஷயங்களை நேரில் பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இன்னொன்று, இந்த தேவையில்லாமல் பேசுறது இருக்குல்ல, இனி மானிய கோரிக்கைக்கு மேலே கன்னி பேச்சுக்கு அனுமதிப்பாங்க உறுப்பினர்களை, ஆளுங்கட்சி உறுப்பினர்களை கன்னி பேச்சுக்கு அனுமதிப்பாங்க. தயவு செய்து நான் வேண்டிக் கொள்வது முதல்வர் விஜயிடமும் சபாநாயகரிடமும் 5 நிமிடத்துக்கு மேலே கொடுக்காதீங்க. முதல்வரை புகழ்ந்து பேசுகிறன்ற எல்லாரையும் போட்டு சாவடிக்கிற வேலையை பண்ணாமல், அவர்களுடைய தொகுதி பிரச்சனை ஒரு தடவை கன்னி பேச்சு கிடைக்குதுன்னா என் தொகுதி இந்த பிரச்சனை இந்த இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குற வேலையை பண்ணணும். அந்த மாதிரி உறுப்பினர்களை தயார் பண்ணாங்க. இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த முதல்வர் உரை, அதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். சார் ஒரு சின்ன குறுக்கீடு சார். முதல்வர் கடைசியாக பதில் சொன்னார் சார். அதையும் தாண்டி முதல்வர் கடைசியாக பதில் சொன்னார் சார். அதையும் தாண்டி முதல்வர்கிட்ட இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ வச்சு எதிர்க்கட்சியிலேருந்து பல்வேறு கேள்விகள் வந்துச்சு. அதற்கு டைரெக்டாக முதல்வர் பதில் சொல்லாமல் சக அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க சார். இதுவும் வந்து சட்டமன்றம் பார்க்காத ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலீஸ் உள்துறை பற்றி பேசும்போது வந்து ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறாரு, சில சமயம் வந்து ஆலோசனை அவர்கள் பேசுகிறாங்க. முதல்வர் அந்த இடத்துல பேசியிருக்கலாமே சார், எதுக்கு வந்து சக அமைச்சர்கள் கிட்ட வந்து அந்த பதில் சொல்கிறத வந்து கொடுத்தாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். சில விஷயங்களை இவர்கள் தான் பேசணும் அவர்கள் தான் பேசணுன்ற இதெல்லாம் கிடையாது. ஓகே, முதல்வர் துறையை முதல்வர் பேசணும். ஆமாம், அவர் இவருக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாரு, அவர் எடுத்து பேசுகிறார், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார். ஆனால் வேறு துறை அமைச்சர்கள் அவர்களோட இன்னொரு துறை அமைச்சர் கையில் எடுத்துக்கிறாருன்னா அது தவறு. இது முதல்வர் வந்து ஹை ப்ரொஃபைல். ஓகே, அவர் பார்த்து இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு ஒதுக்கியிருக்காருன்னா அதில் தப்பு கிடையாது. எல்லா விஷயத்துலையும் நான் உட்காந்து சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் பதில் வரையில் சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சில குறிப்புகளை கொடுத்து சில பேரை சொல்ல வைக்கிறாங்கன்னா அது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் பால்வளத்துறை அமைச்சர் சம்மந்தமாக நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார்னா அது தப்பு. ஓகே, இது அவங்க ஈக்குவலாக ஆயிடுறாங்க. அமைச்சர்களுள்ள இன்னொரு துறை பற்றி பேசுறதுன்றது மரபு கிடையாது. ஆனால் முதல்வர் அனுமதி கொடுத்துருக்கலாம், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு. முதல்வர் பல துறை அமைச்சர்களுடைய இதை அவர் பேசலாம். ஆமாம், அந்த அனுமதி அவர் ஜெயலலிதா அவர்கள் இதை பலமுறை பண்ணியிருக்காங்க. அவை முன்னவர் பேசலாம். அவை முன்னவர் வந்து பெரும்பாலும் அந்த சம பண்ணுற வேலை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அவை முன்னவர் வேலை பல வேலைகளை ராஜ்மோகன் பார்த்துக்கிட்டு. ஆமாம், செங்கோட்டையன் பண்ணுற வேலையை அவர் பண்ணிட்டார். அதனால் இந்த மாதிரி ஒரு இது போது நீங்கள் பல மரபுகள் உடைக்கப்பட்டிருக்கு. முதல்வர் பேசும்போது குறுக்கீடுதலோ மற்ற விஷயங்களோ பண்ணக்கூடாது. முதல்வர் எழுந்திரிச்சா எல்லாரும் உட்காந்துடணும். ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழ நடந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு முன்னாடி மற்ற உறுப்பினர்கள் பேசுகிறதுல ஆக்கப்பூர்வமாக பேசினவங்களும் இருக்காங்க. சௌமியா அன்புமணி, மாரிமுத்து, சிபிஐயுடைய கைகூப்பி கேட்டுக்கிறேன், என் தொகுதி மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசியிருந்தார். அதே மாதிரி சௌமியா அன்புமணி வந்து தருமபுரியில் அந்த தண்ணி ஃப்ளோரைடு கலந்து என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்குது, நீங்கள் எல்லாம் சரி பண்ணி தரணும்னு. சில பேர் வந்து இவங்க விருத்தாச்சலம் எம்எல்ஏ அவங்க ஆரம்பத்தில் அவங்க வந்து இந்த சபையுடைய விஷயம் தெரியாமல் தடுமாறினாங்க. அதில் ஒன்று தான் கவர்னருக்கு சரியாக தமிழ் பேச வரலன்னு பேசுனது. அதெல்லாம் வந்து ஒரு இவர்களோட சேர்ந்த சகவாசம், திமுகவோட சேர்ந்த சகவாசம்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்களுக்கே கொடுத்துருக்கலாம், நீங்கள் இதை பேசுங்கன்னு. ஆளுநர் தமிழ் தெரியாதவர், அவர் தமிழ் பேச உச்சரிக்கிறார் அப்படின்றது நல்ல விஷயம். அதில் போய் குற்றம் கண்டுபிடிக்குது, அது 37 இடத்துல அப்படின்றதுலாம் வந்து காமெடியான விஷயம். தண்ணீர் பாட்டில் பற்றி சொன்னாங்க, அது கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்துச்சு சார். லாஜிக்காக இருந்தது. நான் சொல்லட்டுமா அது ஏன் பண்ணுறாங்கன்னு? சில குறிப்புகளை சில உறுப்பினர்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு தான் தண்ணி. ஓகே, புரியுதா? துண்டு சீட்டு போவோம், இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி கேளுங்க. செக்ரட்டரிஸ் அனுப்புவாங்க, இங்கேருந்து செக்ரட்டரிஸ் அனுப்புவாங்க, சில இது கொடுப்பாங்க. அதுக்கு தான் தண்ணி. ஓகே, கொடுக்கறதும் எடுக்கிறதும். இந்த ஃபுட்பால்லாம் நடக்கும்போது இந்த கோச்சு ஆமாம், அதே மாதிரி ஆள் மாற்றிட்டு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புவார். அந்த மாதிரி தான் இது. அதனால் இது ஒரு நடைமுறை. அதில் இவங்க சொல்கிறதுல வாட்டர் பாட்டில் வச்சிடலாம், ஆனால் அது கிளாஸ் பாட்டில் வச்சா அது எந்த அளவுக்குன்றதை அடி வாங்கின ஓபிஎஸ்க்கு தான் தெரியும். அதனால தான் சொந்த அனுபவத்தில் ஐயோ பாட்டிலா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது ஒரு நகைச்சுவையாக மாறிச்சின்னு வச்சிங்களேன். அப்போ அந்த இடத்துல இதில் சில பேர் வந்து தன்னுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளை இவர் ஜவாஹிருல்லா பலரும் வச்சாங்க. இந்த காமராஜ் போன்றவர்கள் கண்டபடி பேசிகிட்டு இருந்தாங்க, டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் தவிர்க்கணும். இதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது, இது ஏவா வேலு பேசும்பொழுது 4 தடவை கூட தேசிய கீதம் பாட வைப்பாங்க.
அப்படின்னு பேசுறது, தேசிய கீத மேட்டர் எடுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது, அதுக்குள்ளேயே போகிறது. எதிர்க்கட்சி தலைவர் வந்தோன்னா அவரும் அதையே தான் பேசுறது, ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுறது. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னால் அதுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் யாராவது வயசு பசங்க எழுதி கொடுக்குறத, மேடையில் பேசுகிற மாதிரி எழுதி கொடுக்குறத கொண்டு வந்து சட்டசபையில் பேசலாம், நீங்கள் தான் அம்பலப்பட்டு போவீர்கள். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, என்னடா சட்டசபையில் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏற்கனவே நாம் பல தடவை உரிமையோட, ஒரு முன்னாள் திமுககாரன்ற உரிமையோட பல தடவை நான் வந்து சுட்டி காமிச்சிருக்கிறேன். கலைஞருடைய பேரன் நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸாக எடுத்து பேசுங்க. ஓகே, இந்த மாதிரி அவதூறு வார்த்தைகள், இந்த ப்ரொவோக் பண்ணுற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அது உங்களுடைய மதிப்பை இழக்க செய்யும். நான் பல தடவை உரிமையோட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க வந்த விதம், அந்த கட்சியுடைய ஸ்டைல் அந்த மாதிரி. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த சின்ன சின்ன பசங்க எழுதி கொடுக்குறத அவர் வந்து அங்கே அப்படியே படிக்கிறார். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, இவர் நினச்சிக்கிறாரு அவங்கள கோபம் மூட்டுறாரு, ப்ரொவோக் பண்ணுறாரு. அதனால் என்ன லாபம்னு கேட்குறேன். ஓகே, நீங்கள் நல்ல ஆலோசனை, முன்றைய ஆட்சியில் இருந்திருக்கீங்க, ஆலோசனை, இன்னும் பல விஷயங்களை தவறுகளை சுட்டி காட்டுறது, விமர்சனத்தை நல்ல விஷயத்தில் வச்சு அவங்கள ஏற்றுக்கொள்கிற. காவேரி தொடர்பான அந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை வந்து தீர்மானமாகவே உடனே அவர் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்குறாங்க. அவங்க சபையை நல்லபடியாக நடத்தி. இது வரைக்கும் தமிழ்நாட்டு சட்டசபையில் இப்படி இந்த காட்சியில் நம்ம பார்த்தது கிடையாது சார். முழுமுட்டா நிராகரிப்பாங்க, ஆனால் இங்கே வந்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இருக்காங்க. சில இடங்களில் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, சில இடங்கள்லாம் நடந்திருக்காங்க. ஒரு தடவை ஜெயலலிதா பேரவை துணைத் தலைவர் உட்காந்து நடத்தும் பொழுது, பேரவை துணைத் தலைவர் அவர்களே அப்படின்னு கேட்கணுமா, பேரவைத் தலைவர் அவர்களே கூப்பிடணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது பலரும் பல கருத்துக்கள் சொன்னாங்க, தப்பாலாம் சொன்னாங்க. அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிக, ஓகே, அவர் எழுந்திரிச்சு அந்த சீட்டில் உட்காந்துருந்தால அவர் துணைத் தலைவர் அதெல்லாம் கணக்கு இல்லை, அந்த பேரவைத் தலைவர்கள் தான் நம்ம கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு அவர் விதியெல்லாம் சொன்னார். ஓகே, ஜெயலலிதா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் கலைஞர் சுட்டி காமிச்சிருக்காரு. எம்ஜிஆர் பீரியடில் மற்ற எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காமிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே மற்றவர்கள் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஏற்றுக்கிட்டு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை கலைஞர் காலத்தில் தான் நடந்திருக்கோம். கலைஞர் அவையை நடத்துறதுல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்தார். அவர் அதில் ஒரு முறையை கையாண்டார். அதனால் இந்த தடவை இவர்கள் இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் அவருக்குரிய அந்த பொன்னான நேரம் அதை எப்படி வீணடித்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதே தான் பார்லிமெண்ட்லேயும் திமுக உறுப்பினர்கள் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ப்ரொவோக் பண்ணுற ஒருவரை கோபமூட்டுகிற வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறார்கள். கடைசியாக விஜயும் ப்ரொவோக் பண்ணியிருக்காரே சார். ஆமாம், அப்போ வினை எதிர்வினை அப்படின்னு வரும். அதுதான் பிரச்சனை. வினை தான் முதல்ல முக்கியம். ஒரு குற்றத்தை யார் தூண்டுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து இவர்கள் திறம்பட செய்தார்கள் அப்படின்றதான் பார்க்கணும் சார். அதனுடைய எதிர்வினை தான் அந்த குட்டி கதையா சார்? குட்டி கதை, அவருடைய ஸ்டைலு, அந்த முதல்வர் பண்ணதை பண்ணி காமிச்சது, இதெல்லாம் அவர்கள் கட்சியில் ரசிப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ரசிக்கத்தானே செய்வாங்க. அதாவது இவர்கள் சபையை எப்படி நடத்தினாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. கடந்த காலங்களில் பார்த்தவங்களா என்ன, இன்றைக்கெலாம் எடப்பாடி பழனிசாமி இப்படி சாஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அக்கா நல்லா இருக்குடா, என்ன பாடுபடுத்துனீங்க, இதெல்லாம் தப்புங்க, திருப்பி இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னதை அப்படியே பாடி ஷேம் பண்ணி காமிச்சாரா இல்லையா? இன்றைக்கி பாடி ஷேம் பற்றி பேசுகிறாங்களே, சட்டசபையில் இப்படி நடிக்கக்கூடாது மாற்றுறாங்கன்னு துரைமுருகன் பண்ணதுக்கு பேர் என்னது? அப்படியே எடப்பாடி பழனிசாமி பண்ணி காமிச்சாரா இல்லையா? இது பேர் என்னது? ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்ற வார்த்தையை முதல்வரே தன்னுடைய அறிக்கையில் பேசுகிறார். அப்போ எழுந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, என்னங்க இது, சபைக்கு வெளியே பேசுகிறீங்க, வெளியில் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறீங்க, ஓகே, இங்கே வந்து சபைக்குள்ளேயும் இதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறீங்களா, அதுவும் ஒரு முதலமைச்சர் பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ முதலமைச்சர் சொன்ன வார்த்தை என்ன? அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தை கிடையாது, இது ஒன்றும் குற்றமான வார்த்தை கிடையாது. தவழ்ந்து போயின்னு சொன்னால் என்ன தப்புன்னு கேட்டார். ஆனால் அது ப்ரொவோக் பண்ணுற வார்த்தைன்னு அவங்களுக்கு தெரியும்ல, பேசுகிறவங்களுக்கு புரியுதா? பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைனா அங்கேயே நின்றுட்டு ஜாடை பேசிக்கிட்டு இருக்கு, அது என்னது? ப்ரொவோக் பண்ணுறது, அவனை வம்பிழுக்கிறது. சண்டைக்கு வந்துட்டா நான் என்ன சொன்னேன், நான் என் பிள்ளைய திட்டியிருந்தேன், உனக்கு என் கோவம் வருதுன்னு. சேம் இதே ஸ்டைலில் திமுக பல ஆண்டுகளாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பண்ணிட்டு வராங்க. இது தவிர்க்கப்படணும். இது எப்போ தவிர்க்கப்படணும்னா, நேரலை வந்துடுச்சு இல்லை இனி. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இவர்கள் திருந்தவில்லை. சட்டசபைக்கு வெளியே ஒரு பேட்டி கொடுத்துட்டு ட்வீட் பண்ணும் பொழுது அவர் சொன்ன குட்டி ஸ்டோரியை வச்சு அவருடைய சொந்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர்
ட்வீட் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தோல்வியின் விளிம்பில் எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும், ஆற்றாமை இருக்கும். அது ஒரு எண்டு வரைக்கும் போகக்கூடாது. ஓகே. போக போக என்ன ஆகும்னா மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடும். குட்டி கதை சொல்லி வந்து திமுக வந்து முதல்வர் ப்ரொவோக் பண்ணியிருக்காரு. பதிலுரை எப்படி சார் பார்க்குறீங்க? பல்வேறு விஷயங்கள் பற்றி ரொம்ப குட்டி கதை வெளிப்படையாக சொன்னதுனால ப்ரொவோக் ஆகல, ஊழல் முறைகேடை சொன்னதுனால தான் ப்ரொவோக் ஆனாங்க. அவர் ஆரம்பித்ததுலேருந்தே பல விஷயங்கள் பேசிட்டு வந்தார். குடும்ப ஆட்சி, பார்ட்டி ஃபண்டு அவர் எல்லாம் பலதை பேசிட்டு வந்து பார்ட்டி ஃபண்டுன்றப்போ இவர்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி சேகர் பாபு, செந்தில் பாலாஜி எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க பின்னாடி. அதெல்லாம் அப்படி இல்லை. இது என்சின்னா எல்லாம் என்சி நிற்கணும்னு. அப்போ அதில் வந்து சபாநாயகர் உங்களுக்கு பேச வாய்ப்பு தர்றாங்க. முதல்வர் பேசுறதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆமாம். முடித்தோடனே நீங்கள் பேசுங்க, அதுக்கு முதல்வர் பதில் சொல்லுவார்ன்றாங்க. ஆனால் இவர்கள் இது பண்ணிட்டு எந்த பார்ட்டி ஃபண்டு சொல்லுங்கள், பார்ட்டி ஃபண்டு எந்த கட்சின்னு கேட்குறாங்க. பார்ட்டினா கடந்த ஆட்சியை தான் அவர் விமர்சனம் பண்ணி பேசுகிறார். அப்போ எந்த ஆட்சின்னு வேறு. அதற்கு யாதவ் அர்ஜுனா எந்திரிச்சார், சபாநாயகர் அனுமதிக்கலை. அவரை பொறுத்தவரைக்கும் சபையை முறையாக நடத்திட்டு போகணும்னு நினைக்கிறார். ஓகே. அதனால் அவர் அனுமதிக்கலை. இன்னொரு விஷயம், இந்த முதல்வருடைய பேச்சில் பல சுட்டிக்காட்டல்கள் இருந்தது. நாங்கள் எப்படி பண்ணுவோம், ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணவும் விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டோம் ஆமாம் அப்படின்னாரு. ஒரு பைசா எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து க்ளீன் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி வந்த விமர்சனம்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. எங்களை வந்து இப்படி பார்த்தாங்க, நாங்கள் இப்படி வந்திருக்கோங்க. கூடுதலாக வெளியில் இவர்கள் பேசின பல விஷயங்களை சொன்னார். நாங்களாம் அனுப்பிச்சி வச்சோன்னா இடதுசாரிகள், வலது கம்யூனிஸ்டும் இடது கம்யூனிஸ்ட்டும் நாங்கள் எடுத்த சொந்த முடிவுன்னு முடிவு அப்படின்னு பல விஷயங்களை அவர் சுட்டி காமிச்சு பேசினார். இறுதியாக அவர் அதை அந்த சைகையை செய்து காண்பித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளை இதோட முடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கு. எஸ். அதை கடந்த காலங்களில் கெடுத்தாங்கன்னா நீங்களும் அதை பண்ண வேணாம். இன்னொன்று, ஆங்கில கலப்பு வார்த்தைகள் அதிகமாக முதல்வர் உரையில் இருந்தது. கதரல்ஸ், அதுதான் ஏகப்பட்ட வார்த்தை. ஆமாம், ஆங்கில வார்த்தைகளே அதிக அளவில் இருந்தது. இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். தமிழ் எங்கள் உயிர் நாடின்னு பேசும்பொழுது தமிழுக்கு முதலிடம் கொடுக்கணும். பல தலைவர்கள், குறிப்பாக அதாவது ஜென்சியை ஈர்க்கும் சட்டசபை பேச்சுன்னு கூட எடுத்துக்கலாம் சார். அதை முதல்வருடைய உரை. ஜென்சின்றது ஒரு சொல்லாடல் தாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஜென்சின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கு. இல்லை சார், இருந்திருக்கு சார். நான் அப்படி நான் சொல்லலை. அந்த இளைய தலைமுறை ஈர்க்கும் வகையில் அவருடைய பாணியில் பழைய இளைய தலைமுறைகள் தான் பல இளைய தலைமுறைகள் சரித்திரத்தை மாற்றிருக்காங்க. அது எல்லாமே முன்னேற்றத்திற்கான மாற்றமாக இருந்திருக்கு. ஜென்சி முட்டாள்தனமாக இருப்பாங்கன்னு நம்மளும் முட்டாள்தனம் இல்லை சார், நான் அப்படி நான் சொல்ல வரல சார். அந்த அவர்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற வகையில் முதல்வருடைய உரை இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர்களுடைய உரை நல்ல தமிழில் இருந்தால் அதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை நோக்கி அவர்களை நகர்த்தணும். ஆமாம், அவர்களை நோக்கி இவர் நகரக்கூடாது. ஓகே. இங்கே பிரச்சனை என்னன்னா, முதல்வருக்கு எழுதி கொடுக்குறவனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. எஸ். நல்ல தமிழ் வார்த்தை அவர்களால் தெரிய முடியலன்னா அவர்கள் படிக்கலை. அப்போ அந்த உரையை தயாரித்து விட்டு வேறு யார்ட்டையாக கொடுத்து இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, ஓகே, மாற்று என்ன, அது ரொம்ப முக்கியம். இது நல்ல தமிழை ஜெயலலிதா அவ்வளோ படித்தோம், ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவாங்க. ஆனால் சட்டமன்ற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஆங்கில வார்த்தை பேச மாட்டாங்க. ப. சிதம்பரம் ஆமாம், மெத்த படித்தவர். அவருடைய பேட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆங்கில கலப்பில்லாமல் சுத்த தமிழில் தான் பேசுவார். ஆனால் பார்லிமெண்ட்டில் அவர் பேசக்கூடிய சில ஆங்கில வார்த்தைகள் நமக்கு அர்த்தம் புரியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்டெம்போரா அவர் இங்கிலீஷ்லையும் பேசுவார், தமிழ்லையும் பேசுவார். வைகோ எஸ், தமிழில் பேசினால் தமிழை மட்டும்தான் பேசுவார். ஆமாம், ஆங்கிலத்தில் பேசினா ஆங்கிலத்தில் பேசுவார். இந்த மாதிரி பல தலைவர்கள் முன்னுதாரணமாக இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னுதாரணமாக இருங்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். இன்றைய இந்த சைகைகள் இது எல்லாமே இதுக்கெல்லாம் என்ன எதிர்வினை தான். இதெல்லாம் ஓகே. வினை எங்கே? ஒரு முதல்வரை பண்ண வச்சாங்க, இன்றைக்கி இன்னொரு முதல்வர் பண்ணுறாரு. அன்னைக்கு அது சரின்னா இன்றைக்கி இது சரின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கல. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, அவர்கள் ரசிப்பார்கள், இன்றைய ஊரே கொண்டாடும். ஆனால் இதற்கு பிறகு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது எல்லாமே பாடி ஷேம்லேருந்து எல்லாமே இங்கே மாதிரி விஷயங்கள் தான் ஆரம்பிக்கும். ஓகே. அதனால் அன்றைக்கி அவரை பண்ண வச்சாங்கன்னா அது அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அந்த லட்சத்தில் இருந்தது. நீங்களும் அதை பண்ணாதீங்க, இனிமேல் பண்ணாதீங்கன்றது தான். சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கு சார். பட்ஜெட் செஷன் எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்த மாதம் வந்துடும். ஜூலை மிடில் ஆரம்பிச்சிருவாங்க. ஜூலை 2வது வாரத்தில் நான் வந்து பட்ஜெட் செஷன் எதிர்பார்க்கலாம். என்ன சார் சவால் இருக்குது பட்ஜெட் செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு? அரசு அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கைகளை வலியுறுத்துவார்கள் இவங்க. என்னமோ உரிமை தொகையை வருஷமே கொடுத்த மாதிரி 2500 என்ன ஆச்சு,
இன்னும் பல விஷயங்களை அறிவுறுத்துவாங்க. குறிப்பாக விவசாய கடனை முழுதுமாக ரத்து செய்யணுன்ற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. அது இல்லாமல் பேருந்து, இன்னும் 6 சிலிண்டரு, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஓகே சார். சரி, இப்போ கொடுத்துக்கிட்டு இருந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை கூட நிறுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டோனில் சில பல கட்டுரைகள்லாம் பார்த்தோம். நிறுத்த மாட்டாங்க. அதை நிறுத்த மாட்டாங்க. அதை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் நிதியை தேடுற வேலை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து, இந்த வெள்ளை அறிக்கைகள் எல்லாம் வந்து துறை வாரியாக வந்த பிறகு ஓகே, அவரவர்களுடைய மானிய கோரிக்கை மேலே பல விஷயங்களை ஓகே, கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக வந்து வரும். ஒவ்வொருத்தருக்கும் சவாலாக இருக்கும், ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும். இதில் ஒவ்வொரு அமைச்சருடைய தனித்திறமை வெளிப்படும். ஓகே. அதனால் மானிய கோரிக்கைகள் இன்னும் நல்லாயிருக்கும். நேற்றைக்கு ரமேஷ் ஸ்கோர் பண்ணார். ஆமாம். குறிப்பாக அதே மாதிரி பல்வேறு அமைச்சர்கள் ஸ்கோர் செய்வாங்களா நான் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சட்டமன்றத்தில் 4 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் அதிரடி துவக்க பேட்ஸ்மேன்களாக ஆதவ் அர்ஜுனா அண்டு ராஜ்மோகன், ஃபஸ்ட்டு டவுன் பேட்ஸ்மேனாக நிர்மல்குமாரும், செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக ரமேஷும் இறங்கி அதிரடி காட்டியிருக்கிறார்கள். முதல் நாளில் 2 பேர் ஆதவ் அர்ஜுனா அண்டு ராஜ்மோகன் ஜோடி வெள்ளிக்கிழமை சிறப்பாக ஆடி முதல் இன்னிங்ஸை நிறைவு செய்த நிலையில், செகண்ட் இன்னிங்ஸில் அதனுடைய துவக்க பேட்ஸ்மேன் உதயநிதியும் மற்றவர்களும் பெரிய அளவில் சாதிக்காமல் சொதப்பிய காரணத்தினால் செகண்ட் இன்னிங்ஸிலும் இவர்களே அதிரடி காட்டினாங்க. அதில் முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடிய ஆதவ் அர்ஜுனா செகண்ட் இன்னிங்ஸில் சொதப்பிய காரணத்தினால் அந்த இடத்தை நிர்மல்குமார் அவர் சிறப்பாக ஆடி, கூடுதலாக தேர்ட் பேட்ஸ்மேனாக வந்த ரமேஷும் தன் பங்குக்கு அடித்து ஆடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதில் வேகப்பந்து வீச்சாளர்கள் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, இன்னும் பல போட்ட பால்லாம் சிக்ஸருக்கும் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போனதையும் நம்ம பார்த்தோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த சட்டசபையில் நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேச நன்றி முதலீப் சார். நன்றி.